கற்றுக் அந்த நாளுக்காக கர்த்தர் நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நாம ஆண்டவர் நம்மளை எப்படி எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷனை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். தியானிக்கும் பொழுதே நம்ம ஆண்டவர் வந்து நம்மளே இப்படி இந்த மனுஷங்கள மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு எண்ணம் வரணும். நம்முடைய இதயத்தில் அந்த மாதிரி வாஞ்சைகள்லாம் வரணுங்கிறதுக்காண்டி தான் வேதத்தெல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்காருல. ஆண்டவர் வந்து இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு ஏன் எழுதி வச்சிருக்காருன்னா, அது வந்து மனுஷன் கடைபிடிக்கிறதுக்காக தான் எழுதி தந்திருக்காரு நமக்கு. அதனால் நம்ம தியானிக்கும் பொழுது அவங்கள மாதிரி நாம் இருக்கணும், எப்படி அவங்களெல்லாம் ஆண்டவர் நடத்திருக்காருன்னு சொல்லி நம்ம தியானிக்கும் பொழுதே நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது அவர்களை மாதிரி நாமளும் வந்து ஊழிய பாதையில் இருந்தாலும் சரி, மற்ற எந்த காரியங்கள்னாலும் ஆண்டவருக்கு செய்ய நம்மளையும் பயன்படுத்துவார். அதுதான் நம்மளை தியானிக்கப்போம், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நன்றி சொல்லுங்கள் சுவாமி. இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிற இந்த வசனங்களையும் சம்பவத்தை நீங்கள் எங்களுக்கு ஆசிரமமாக தரமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மனிதரையும் கொண்டு என்ன காரியங்களையும் செய்திருக்கீங்க சுவாமி, அதுபோல் எங்களையும் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. வேத வசனங்கள் எல்லாம் நீங்கள் ஆவியானவரால் எழுதப்பட்டதாக இருக்கிறீங்கன்னா, நாங்கள் என்ன அறியாமல் இருக்கிறோமோ அதை நீங்கள் கற்றுக்கிறவர்களாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வேதத்தின் ரகசியங்களை கற்றிருந்து எங்களை நடத்தி செல்வமாக ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நாங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் பொருட்படுத்தி வழிநடத்துகிற தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிற சுவாமி. என்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிற தேவன், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் மாற்றி உமக்கு பிரியமானதை செய்து முடிக்க எங்களுக்கு வழிதாக காட்டி வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாள் வரை நடத்துகிற பாதைகளுக்காக எங்கள் நன்றியோடு துதிக்க சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நன்மைக்காகவா எங்களை நடத்த வலுமுள்ள தேவன் எங்களை அழைத்துள்ள ஏற்பட்டியால் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எனக்கு என்னுடைய பிரச்சனை எங்களை தாங்கி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்க நம்ம எல்லாம் மதிய செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது ஒரு தேவ மனுஷனை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில நாட்களில் நம்ம நினைக்கலாம், நம்ம நிறையா படித்தவங்க இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் படிக்காமல் இருக்கும்போது நம்ம சொல்லுவோம், ஐயோ நம்ம படிக்காமல் விட்டுட்டோம், ஏன் அவங்களாம் பாருங்க எப்படி படிச்சிருக்காங்க, நான் எங்கள் வீட்டில் எல்லோரும் படிச்சிருக்காங்க, நான் படிக்கவே இல்லை, என்னுடைய வாழ்க்கை பாருங்கள் எப்படி இருக்குது, சோகமாக இருக்குது, அவங்க படித்ததுனால அவங்க நல்லா இருக்காங்க, நான் வந்து படிக்காதனால இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளே நிறையா நம்ம வீடுகளிலே பாருங்கள் நிறைய பேர் நம்ம அப்படி ஒரு பின்னாடி வந்து நம்ம நோக்கி பார்த்து முன்னாடி நம்ம நடக்காத காரியங்களெல்லாம் நம்ம பின்னாடி யோசனை பண்ணி அந்த நேரத்தில் அழுகிற காரியங்கள் கூட நிறைய பேர் நம்ம செய்வோம். அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறது வந்து ஆண்டவருக்கு பிரியமானது இல்லை. ஏன்னா வந்து ஆண்டவர் வந்து எதையுமே வந்து ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவர் பிரித்து பார்க்குற ஆண்டவர் கிடையாது. நம்ம அந்த ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னா இந்த காரியங்களை நம்ம அழுதுகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து வேதத்திலே நிறைய பேர் பாருங்கள், நிறைய பட்டம் படித்தவங்களும் இருந்தாங்க, படிக்காதவங்களையும் வச்சு ஆண்டவர் வந்து ஊழியம் பண்ணார். அப்போ நம்ம படித்து தான் மேலே வரணும், இந்த ஊழியம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி போதகருக்கெல்லாம் படிக்காமலே வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுலாம் வந்து பெரிய பெரிய ஊழியம் பண்ணவங்கெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். அப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை பண்ணுறதுக்கு நாம் வந்து இந்த படிப்பு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி தரக்கூடிய நல்ல தகப்பன். அவர் எழுதுனதை அவரே கற்றுத்தருவார். நம்ம அது படித்தவங்களுக்காண்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவங்களுக்கு அந்த தாழ்ந்து ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா அவங்க படித்து அவங்க போதிக்கட்டும். ஆனால் படிக்காமல் நம்ம ஐயோ ஆண்டவரே நான் படிக்கலை, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் வந்து அந்த மாதிரி அழுகிறவங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் இந்த மனுஷனுடைய காரியங்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அதனால் நாம் வந்து ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஜெபிக்கணும். வேத வசனங்களுடைய ரகசியத்தை நீங்கள் கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கற்றுத்தர ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஏன்னா ஒரு மிஷினரி சொன்னாங்க, பைத்தியமாக இருந்த ஒரு மனுஷன் கூட அந்த வேத வசனத்தை படிக்கும்பொழுது தெளிவடைஞ்சு அவன் ஊழியக்காரனாக மாறினான்னு சொல்லி. அப்போது பைத்தியங்களே தெளிவுபடுத்தாருனாக்கி அவரால் முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. நாம் வந்து ஒன்றுமே தெரியாமல் ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு பைபிள் வசனம் தெரியாது, எனக்கு ஒன்றுமே புரியாது, இதெல்லாம் படிக்கிறதுக்கு தெரியாதுன்னு சொல்லி நாம் அதை தள்ளி வைக்காமல் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கிட்டாங்க. அதனால் நாமளும் வந்து இன்றைக்கி நம்ம அதை தான் நம்ம செய்யணும். முழுமையாக அர்ப்பணித்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் வில்லியம் கேரி எல்லாம் தெரியும், நிறைய மிஷினரி கதைகளெல்லாம் படிக்கிறவங்களா இருந்தால், புக்கு வாங்கி படிக்கிறவங்களா இருந்தோம்னாக்கி இந்த கதைகள்லாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க ஊழியத்தில் எப்படி போனாங்களோ அந்த மாதிரி நாமளும் வந்து நடந்து செல்லணும்னு சொல்லி அர்ப்பணிக்கிறதுக்கு ரொம்ப அது வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் அதை செஞ்சோம்னாக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை அர்ப்பணிக்கணும். அவர் வந்து பாருங்கள், ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவர் செருப்பு தைச்சி இந்த செருப்பு ஒருத்தர் வந்து கேட்டாங்களாம், என்ன ஏன்
புது புது செருப்பெல்லாம் தைக்கியே நான் எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னார்னா, இல்லைங்க நான் வந்து புது செருப்புலாம் எனக்கு தைக்க தெரியாது. பிஞ்சு போயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த செருப்பை வச்சு தான் நான் வந்து சரி பண்ணுற வேலை தான் பண்ணுவேன். எனக்கு வந்து புது செருப்புலாம் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப தாழ்மையான பதில் சொன்னார்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனாக்கி ஒரு பெரிய பெரிய ஒரு பணம், வசதி அந்த மாதிரி இருந்த காலங்கள் அப்படி நான் வாழ்க்கையில் இல்லை. இவர் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் ஏழ்மையாக இருந்தவர். செருப்பு தைச்சிட்டு இப்போ நம்ம ஊர்லலாம் பார்க்கும்போது வெளியே இந்த செருப்பு தைச்சிட்டு இருக்கவங்களாம் ரொம்ப நம்ம மோசமான நிலையில தான் நடத்துவாங்க. நிறைய பேர் பாருங்க, செருப்பை காலில் போட்டுக்கிட்டே ஷூ இது பாலிஷ் போடுவாங்க, தைக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா இது செய்வாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு தாழ்மையான தொழில்ன்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அவரை கொண்டு ஆண்டவர் எப்படி நடத்திருக்காருன்னு பாருங்கள். அவருக்கு வந்து படிக்கவோ எழுதவோ தெரியாமல் இருந்த காரியங்களில் சமுதாயத்தில் வந்து பெரிய எளிமையான நிலையில் தான் அவர் இருந்தார். ஏன்னா வந்து அவருக்கு ரொம்ப சம்பாதிப்பு, பண வசதிகள் அதெல்லாம் வராது. அந்த செருப்பு தைக்கிறதுல என்ன கிடைக்கும், அந்த பணத்தை வச்சு தான் அவர் வந்து குடும்பம் நடத்துறது, மற்ற எல்லா காரியமும் நடத்துறதுனால ஒரு ஏழ்மையான குடும்பத்தை தான் நடத்திட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் இயேசு வந்து தன்னுடைய ஆண்டவரை வந்து நாம் வந்து ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்குதுங்கிறது தான் இவருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. அவர் வந்து ஒரு நாள் இயேசுவை அந்த உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வந்து எப்படியாவது அவரை வந்து நம்ம நேசிக்கணும், அவருக்காக ஏதாவது செய்யணும். இந்த வசனத்தெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியலை. ஆனாலும் வேத வசனத்தின் வல்லமையான ஆயுதங்கிறத வந்து பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த வசனத்தில் உள்ள உயிருள்ள வசனங்களை வந்து படிக்கும்பொழுது தான் நமக்கு தெரியும் அது எப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டு அதை வந்து வேத புத்தகத்தை படிக்க மிகவும் ஆசையாக இருந்தாலும் அது வந்து படிக்க தெரியல. ஆனாலும் வந்து பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக படித்து சிலர் வந்து பாருங்கள் ஒரு எழுத்து கூட்டி கூட்டி படித்து கூட நிறைய பேர் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருந்தது பார்த்தீங்களா. அந்த மாதிரி வேத வசனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பைபிளை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அப்படியே படித்து படிக்கிறதுக்கு ஆரம்பித்தார். அப்புறம் இயேசு அவர் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சதுனால ஆண்டவர் தான் அவருக்கு வந்து கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா நம்ம ஒன்றும் தெரியாத பொழுது பார்த்திங்கன்னா, வசனத்தினுடைய அர்த்தங்களும் தெரியாத போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, அந்த வசனத்துடைய ரகசியத்தெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லி தருவார். அதனால் ஏன்னா ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது ஆவியானவர் எழுதுனதை நமக்கு சொல்லி தருவார். அப்படி அவளும் கற்றுக்கிட்டாரு. இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ ஒரு ஆண்டவர்கிட்ட இப்போ கற்றுக்கொண்டாருன்னா பாருங்கள், எவ்வளவு ஜெபித்திருப்பார், எவ்வளவு அந்த வேத வசனங்களில் எப்படி ஆழமாக இருந்திருப்பாருன்னு சொல்லி நம்ம தியானிக்கணும். அதுதான் நம்மளும் தியானிக்கணும். நம்ம தியானித்தோம்னாக்கி நம்மளையும் எப்படி ஆண்டவர் வந்து பயன்படுத்துவார். அவர் வந்து நிறைய பேர் கூப்பிடுவாங்க, வாங்க எங்கள் சர்ச்சில் இது பண்ணுங்க, பேசுங்க, நீங்கள் வேத வசனங்கள் நல்லா சொல்கிறீங்களே வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆண்டவருக்கு இப்போ பிரியமானது பேசும்பொழுது, ஆண்டருடைய வசனத்தை தியானித்து அவங்க பேசும்பொழுது அவங்களுக்கு பிடிச்சவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிடும்போது இவர் வந்து மற்ற காரியங்கள்லாம் இப்போ உள்ள காரியங்கள்லாம் பார்த்திங்கனாக்கி அவங்களுக்கு வந்து வழி செலவு கொடுக்கணும், மற்ற காரியங்கள் சாப்பாடு தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறையா வசதிகள்லாம் கேட்குறாங்க இன்றைக்கி ஊழியக்காரங்கள்லாம். ஆனால் அவர் அந்த நாட்களில் ஊழியம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யாராவது கூப்பிட்டாங்கன்னாக்கி உடனே வந்து நான் வந்து நடந்தே வந்துடுறேன், நான் வந்து நடந்து வந்து நான் ஊழியம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அவர் வந்து ரொம்ப மைல் தூரம், நிறைய மைல் தூரம்லாம் போய் நடந்தே போய் ஊழியம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த நேரத்துலலாம் வந்து பாருங்கள், ஒரு சாப்பிட்றது கூட கிடைக்காம ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து உணவுக்கே வழி இல்லாமல் இருந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கி உலகம் எங்கும் போனார். ஆனால் வந்து எல்லா பக்கம் கூப்பிடுற இடத்துலலாம் எனக்கு காசு கொடுன்னுலாம் கேட்குற அந்த மாதிரிலாம் அவர் வந்து செஞ்சு அந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்து போகலை. அவர் இயேசுவை பற்றி சொல்லணும்னு சொல்லி இருந்தது. எல்லா பக்கமும் நம்ம சொல்லணும், எல்லா பக்கமும் ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும், நமக்கு சொல்லி தந்ததை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அந்த உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருந்திருக்குது. ஆண்டவரை பற்றி உலகமெங்கும் சொல்லணும்னு சொல்லி அவர் கேட்டதை அப்படியே ஆண்டவர் செய்கிறார். நம்ம வந்து வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்காக இல்லைங்க, அவருக்காக நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சோம்னாக்கி நாம் வந்து ஆண்டவரை பற்றி வசனத்தை பற்றி மற்றவங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு நமக்கு தாழ்ந்து இருக்கோ, நமக்கு என்ன வாஞ்சி இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது அவருக்காக உமக்காக நான் இதை செய்ய போகிற ஆண்டவரை எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்பொழுது நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். அதனால் நம்ம வந்து நம்ம சொந்த விருப்பத்துக்கு நமக்கு வாழ்க்கைக்கு ஏதோ ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி கேட்கக்கூடாது. ஆண்டவர் ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோமோ அதை நம்ம கேட்கும்பொழுது ஆண்டவர் பெற்று தந்து நம்மளை நடத்துவார். நம்ம என்ன கேட்குறோமோ அதையே செய்கிறாரு. இவர் பாருங்கள், உலகமெங்கும் போகணுன்னு சொல்றாரு, ஆனால் ஏழை, டிக்கெட் எடுக்க முடியாது, சாப்பாடு கிடையாது, நடந்தே போய் தான் ஊழியம் பண்ணார். அப்படி போனவர் பாருங்கள், அந்த அவருக்குள்ளே வந்தது, நம்ம எப்படியோ உலகமும் போய் இந்த மக்களெல்லாம் வந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் ஏழை,
அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கி அதுக்கு வேண்டிய பண வசதி வேணும். எங்கள் பண வசதி வேணுனாக்கி தான், இல்லைன்னா நம்ம வந்து மற்ற எல்லா காரியமும் செய்யவே முடியாது. என்ன வசதிகள் இருக்கணும். பண வசதி வந்து பணம் வந்து ஆண்டவருக்கு எதிரானது கிடையாது. பண ஆசையை தான் ஆண்டவர் வந்து வெறுக்கிறவர். ஆனால் பணம் இல்லாமல் வந்து மற்ற காரியங்கள் செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் நம்ம பணம் ஆசை தான் இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறதோ மற்ற ஆண்டவருக்குன்னு சொல்லி நம்ம கொடுக்குறதோ வந்து அது ஆசீர்வாதம் தான். ஆனால் பண வசதி இல்லாமல் இவர் என்ன செஞ்சார், பண வசதி இல்லாமல் நம்ம இதெல்லாம் செய்ய முடியுமா? வெளியூர்களுக்கு போகணுன்னாக்கி, அப்புறம் எங்கேயாவது போய் என்னமோ ஒரு வேலை செய்யணுனாக்கி, என்னமோ ஒரு சாப்பிடணுனாக்கி, மற்ற எதுக்கு தங்கணுனாக்கி எல்லாம் பணம் தேவைப்படுது. அதுக்கெல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி செய்ய முடியும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிச்சுட்டே இருந்தாராம்மா. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது மக்களை வச்சு ஆண்டவர் வந்து பெரிய காரியங்கள் செஞ்சாருன்னு சொல்லி மக்கள்லாம் கொண்டு வந்து உதவி செஞ்சு அவருக்கு வந்து அவர் காசு என்ன தேவையோ அதை வந்து அவர் உலகமும் போகணும்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து மக்களை கொண்டு காசு கொடுக்காரு. உடனே இவர் என்ன செய்தார், உடனே நாம் என்ன செய்வோம், அங்கேயே வச்சுட்டு எங்கேயாவது அங்கே எல்லா ஊழியத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டா இப்போ குடும்பத்தோடு கூட்டு போய் ஊழியம் பண்ணுவோம். ஆனால் இவர் என்ன செய்தார் பாருங்கள், குடும்பத்தை அங்கேயே விட்டுருந்தார். குடும்பத்தை விட்டுட்டு அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து கல்கத்தாவில் வந்து அங்கே தங்கி இந்த மொழிகள்லாம் தெரியாமல் இருந்திருக்கு பாருங்கள். அந்த இங்கிலாண்டில் பிறந்ததுனால அவங்க, நீங்கள் இங்கிலாண்டில் பிறந்து அந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அவங்க தமிழ் அவ்வளோ தெரியாது, இங்கிலீஷ் தான் எல்லாம் பேசுவாங்க. தமிழ் தெரியுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு இப்போ நம்ம ஊருக்கு வந்தோம்னாக்கி இங்கிலீஷ் யாராவது பேசுனாங்களா, தமிழ் தானே தெரியும். அந்த மாதிரி கன்னடா ஊருக்கு போனோம்னா கன்னடம், தெலுங்குனா தெலுங்கு பேசுனாங்க. பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மொழி தான் வந்து முதலாவது இருக்கும். மற்ற மொழிகள் வந்து அவங்களுக்கு தெரியுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் இந்தியாவில் வந்து இந்த கல்கத்தாவில் வந்து இறங்கி எப்படியாவது இந்த மொழியை கற்றுக்கணும். ஏன்னா இவர் இங்கிலீஷ் பேசினா எல்லாருமே இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா. அதனால சொன்னார், இந்திய மொழியை வந்து எங்களுக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி அதையும் ஒரு சிலர்கிட்ட போய் கற்றுக்கிட்டாரு. அது வந்து சமஸ்கிருதங்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்கி நிறைய வந்து அது வந்து கற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்து அந்த இதெல்லாம் உச்சரிக்கக்கூடியது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கி நிறைய நாம் சொன்னோம்னாக்கி நாம் அந்த மொழிகளை கற்றுக்கிட்டதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மொழியை கூட கற்றுக்கிட்டு நம்ம மற்ற எல்லாருக்கூடையும் நம்ம வந்து சகஜமாக நம்ம பழகி அவங்கள வந்து ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னு சொல்லி சொல்லணும்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் செய்ய முடியும்னு சொல்லி ஒரு வாஞ்சியோடு அவர் அதையும் படித்து அதில் பெரிய வல்லுநராக ஆகிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ வந்து அதை கற்றுக்கிட்டதுக்கு வந்து ஒரு வாத்தியார்கிட்ட போய் கற்றுக்கிட்டாலும் அந்த வாஞ்சையை கொடுத்த ஆண்டவர் நம்ம அவரோட கூட இருந்து அந்த வாஞ்சையில் தான் அவர் வந்து அந்த இதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டாருன்னு நம்ம பார்க்கணும். நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நம்ம ஞானத்தில் இருக்குன்னு சொல்லி போனோம்னாக்கே முடியாது. ஆண்டவரே சொல்லுவார், தாவீது சர்ச்சை கெட்டதுக்கு நிறைய சேர்த்து வச்சுக்கணும்னா, சரிப்பா நீ நிறைய சேர்த்து வச்சுக்க, அதனால் நீ கெட்டுன்னு சொல்லலை. ஆனால் நீ கெட்டக்கூடாது, மகன் தான் கெட்டணும்னு சொல்லுவார். அப்போ எல்லாத்தையுமே சட்டப்படி நல்ல நியாய தீர்ப்பின்படி தான் ஆண்டவர் வந்து செய்யக்கூடியது. அதனால் நம்ம விருப்பத்தின்படிலாம் நம்ம போய் ஒன்றும் செய்யவே முடியாது. ஆண்டவர் நம்மளை அழைச்சிச்சு நம்மளை அவர் இந்த மாதிரி கொண்டு போகணும்னு சொல்லி நம்மளை வச்சுருந்தாருன்னா அவர்கிட்ட சொல்லி அவர் நமக்கு என்ன உதவி செய்கிறாரோ அதன் மூலமாக போகும்பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இவர் வந்து அதுலேயும் வந்து நல்லா ஒரு படித்து நல்லா அதை படிச்சுக்கிட்டாரு. தமிழ் மொழியும் படிச்சுக்கிட்டாரு, சமஸ்கிருதத்தையும் படிச்சுக்கிட்டாரு. இப்போ இதெல்லாம் படிச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ததெல்லாம் வந்து ரொம்ப வல்லமையாக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறத அதையும் விடாமல் அப்படியே செய்துக்கிட்டு வந்ததுனால அவருக்கு கிடைக்க பலன் என்னன்னா ஒரு பெரிய காரியங்கள் ஒரு வாழ்க்கையில் நடக்குது. இந்திய நாட்டில் வந்து கவர்னர் ஜெனரலாக இந்த ஆங்கிலேயர்லாம் வந்து தலைவராக பதவி ஏற்பாங்க பார்த்தீங்களா. அப்போ பதவி ஏற்கும்போது முதலாவது ஆசீர்வாதத்தை பெறதுக்கு இவரை தான் கொஞ்சம் தேடி வருவாங்களாம். தேடி நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை தேடி வருவாங்கன்னு சொல்லி. அப்போ எல்லா அரசாங்க உத்தரவு அந்த ஏதாவது அரசாங்கத்துலேருந்து ஏதாவது இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் மொழிபெயர்க்கிறதுக்கு இவர் தான் மொழிபெயர்ப்பாரோம். ஏன்னா வந்து தமிழ் படிச்சிருக்காரு, சமஸ்கிருதம் இவர் படிச்சிருக்காரு, அவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தெரியும். அப்போ அந்த மொழிபெயர்க்கிறதுக்கு கூட இவரை தேடி ஓடி வருவாங்களா, இவர் தான் செய்வாராமா. அப்படி தேவன் வந்து பாருங்கள், நம்ம அவரை எவ்வளவா நம்ம உயர்த்தோமோ, நம்ம அவருக்கு எவ்வளவு வேலை செய்கிறோம்னு சொல்லி நம்ம தியாகமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் சரி, எப்படி நம்ம படிக்கவே இல்லைன்னு சொல்லி அவர் கவலைப்படல, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருப்பாங்க. அது மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை அழைச்சிருக்காரு, நீதிமானாக்கி நம்மளை மகிமைப்படுத்தி அவர் வந்து அவருக்கு புகழ் உண்டாக்குறதுக்கு அவரை வந்து பயன்படுத்துவார். ஏன்னா வந்து அழைச்சது ஆண்டவருடைய அழைப்பு இருந்ததுனால தான், அவருடைய பாரத்தை சுமந்ததுனால தான் அவருக்கு வந்து ஆசீர்வாதம். அப்போ உயர்த்தது வந்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து அவங்க ஓடி ஜெயிக்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி அவங்களோட வாழ்க்கையில் நடக்க காரியங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியங்கள்ட்டு. ஒரு மொழியே தெரியாத ஊரில் வந்து மொழியெல்லாம் படிச்சுக்கிட்டு அந்த இதில் அரசாங்கத்துக்கு என்ன உத்தரவு என்ன சைன் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் வந்து மொழிபெயர்க்கிறதுக்கு மற்ற எழுதணும்னாக்கி எல்லாமே இவர் தான்.
முதலாவது ஆசீர்வாதமாக நீங்கள் தான் எல்லாம். அப்போ எப்படி அவங்க பார்த்து நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு பலன் என்ன கிடைக்கும் பாருங்கள். மற்றவங்க மத்தியில் நம்மளை உயர்த்தது மாத்திரம் இல்லைங்க, நம்மளை ஆண்டவர் வந்து எப்படி நடத்துறாருன்னு பாருங்கள். முடியாத காரியத்தை கூட முடிச்சு தர்றாரு. அப்போ இவருக்கு வந்து தமிழ்லாம் தெரியவே செய்யாது, ஆனால் தமிழ் மொழியாக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் செய்கிறாருன்னா பாருங்கள். அப்போ அந்த ஞானத்தை யார் கொடுக்காருன்னா ஆண்டவர் தான் நமக்கு தர முடியும். நம்முடைய ஞானத்தினாலலாம் நம்ம பெருசாக ஒன்றும் ஜாதிக்கவே முடியாது. ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி இந்த மனுஷன் எப்படி வில்லியம் கேரி ஐயா எப்படி செஞ்சாங்க பாருங்கள். அவங்க ஊழியத்தில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்க வந்து ஒரு ஊழியக்காரர் மூலமாக தான் அவர் வந்து தொடப்பட்டு வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த ஊழியங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒருத்தரை வந்து ஆண்டவருக்குள்ள நிறைய அவங்க ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கும் அதை செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தாகத்தினால தான் அவங்க வர்றாங்க. சும்மா தனக்கு மட்டும் தன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம்னு சொல்லி இன்றைக்கி இருக்க ஊழியக்காரங்க மாதிரி கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய ஊழியத்தை வந்து செய்கிறது வந்து பிரதிபலன் பார்க்காதபடி தனக்கு ஏதோ கிடைக்குங்கிறத பார்க்கல, நான் தன்னுடைய பிள்ளைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு ஏதோ கிடைக்குன்னு பண்ணவே செய்யலை. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறதுக்காக என்ன செய்யணும்னு தீர்மானம் எடுக்காங்களோ அதை செய்து முடிக்காங்க. இப்போ தமிழில் எல்லாத்தையும் மொழிபெயர்க்காரு. அதுக்கு அவர் பதவியேற்பு விழாவில் அவர் தான் வந்து கூப்பிட்டு முதல்ல ஜெபம் பண்ண சொன்னாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையும் செய்வார். நம்ம எந்த இடத்துல நம்ம கீழே ஒன்றும் முடியாதுங்க அப்படிங்கிற காரியத்தில் நம்ம தள்ளப்பட்டு இருந்தாலும் கூட நம்மளை ஆண்டவர் வந்து உயர்த்த அவரால் முடியும். இந்த மனுஷனை உயர்த்தி எப்படி நடத்தினார் பாருங்கள். படிப்பு இல்லை, படிக்க தெரியல, எழுத்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவொடனே அப்படியே விட்டுறான். இல்லவே இல்லை. ஆண்டவர் வந்து உயர்த்ததுக்கு அவரை யாருனாலும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி உயர்த்ததுக்கு அவரால் முடியும். யாருனாலும் ராஜாவாக்க முடியும். யாருனாலும் பெரிய காரியங்களை செய்யறதுக்கு அவரால் முடியும். அவருடைய ஞானத்தினால நாம் வந்து பெரிய காரியங்களை செய்ய முடியுமே வெளியே அவர் ஞானத்தை பெற்றுக்கொள்ளாமல் அவருடைய பாதத்தில் நம்ம இருந்தால் அவர் வசனம் நம்மளோடு கூட பேசாமல் நம்முடைய சொந்த விருப்பத்தின் போனோம்னாக்கி விழுந்துருவோம். அதனால் மனுஷனுடைய ஏதோ யோசனையினால நம்ம ஊழியம் செஞ்சோம், நம்ம காரியங்கள்லாம் செஞ்சோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் தோல்வி தான் அடைவோம். அதனால் ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவர் பாதத்தை நம்ம கொடுத்துருந்தாருன்னா அதை செய்து முடிக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். இந்த ஐயா அப்படி தான் ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு தான் வந்து ஆண்டவர் மற்ற காரியங்கள்லாம் பணம் கிடைக்கிறதுக்கு செஞ்சார். அதை வச்சுட்டு அவர் போய் எல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அந்த காரியம் எந்த காரியம் பணம்னு இல்லைங்க, மற்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி நம்ம போகும்பொழுது இப்போ அவருக்குலாம் நிறைய காரியங்கள்லாம் குறைகள் இருக்கும்பொழுது தான் ஆண்டவர் செஞ்சார். அவரே நான் கையினால் வேலை செஞ்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய நடக்கும். ஆனால் நாம் வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன நடத்த திட்டம் வச்சுருக்காரோ அதுக்கு நம்ம முழுமையாக அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த ஐயா மாதிரி நம்மளையும் வந்து ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி நிலையில் நம்ம இருந்தாலும் சரி, எந்த குறைகள் இருந்தாலும் சரி, குறைகளை நிறைவாக்கி நம்மளை நடத்தி நீதிமானாக்கியிருக்காருன்னா அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்மளை நீதிமானாக்கி பரிசுத்த ஆவினால் நிறைச்சி நம்மளை வச்சுருக்காரு. அதை வந்து மகிமைப்படுத்துறதுக்கு தான் நம்மளை வச்சுருக்காரு. அதனால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நம்மளை ஆண்டவரை நீதிமான் ஆக்கியிருக்கீங்க எங்களை. அதனால் அந்த ஐயா மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து உங்களுக்கு வந்து ஜெபித்து நாங்கள் பெற்றுக்கொண்டு உலகத்தில் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார். அதனால் நீங்கள் வந்து நமக்கு என்ன குறைகள் இருக்குதுன்னு குறைவை பார்க்காதபடி குறைவுகளை நிறைவாக்குற தகப்பனை நம்மகிட்ட இருக்காருன்னு சொல்லி நம்ம அவரை நோக்கி பார்த்து நம்ம பிரகாசமாக நம்ம வாழ்க்கை இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2:14 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அந்த ரட்சிப்புக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காரு. எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறது தான் ஆண்டுடைய விருப்பம். எல்லாரும் வந்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார்னா ஊற்றி ஆவியானவர்களால் போதிக்கப்பட்டு நடத்த ஆண்டவர் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை அநேகரை எழுப்பதுக்கு தான் ஆண்டவர் வந்து தாமதமாக இருக்காரு. அவர் வருவேன்னு சொல்லுவது தாமதமாக இல்லை, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் அந்த நித்திய ஜீவன் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி தான் தாமதிக்காரு. அதனால் அந்த ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளை அநேகரை எழுப்புவதற்கு நாமளே பயன்படுத்த இந்த நாட்களை அர்ப்பணிப்போம். அற்புதமாக நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். அதனால் நம்ம மனுஷங்கள் உலக காரியங்களில் நமக்கு எது குறை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதனால் நம்ம தள்ளி ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருடைய பாத்திரம் இருந்து ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் யாரையும் நம்மளை உயர்த்த முடியும்னு சொல்லி நம்ம இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நம்மளையும் அப்படியே நடத்துவார்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக நடத்துவார். ஆமென்.
வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. பட்டப்படிப்பு இல்லை என்றால் பலர் வெறுப்பார்கள், பட்ட மரம் என்று சொல் பரிகசிப்பார்கள். பட்டப்படிப்பு இல்லை என்றால் பலர் வெறுப்பார்கள், நான் பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. சுவாமி, இருக்கிற வண்ணமாக வா என்று சொல்லி அழைக்கிற தேவன், என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில் என்று சொன்ன தேவன், எந்த நிலையில் எந்த சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும் எங்களை வெறுத்து தள்ளாதபடி எங்களை அனைத்து நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த உலகம் எங்களை வெறுத்து விடலாம், உலகம் எங்களை தள்ளிவிடலாம், ஆனால் நீங்கள் தள்ளாதபடி எங்களை அனைத்து நடத்துகிற தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறீங்க. உலகத்திலே வாழ்ந்த பொழுது உலகத்தில் வருகிற ஒருவரையும் நீ தள்ளிவிடவே இல்லை என்றவரே. எந்த குற்றங்கள் செய்திருந்தாலும் மனம் திரும்பி வரும் பொழுது அவர்களை மன்னித்து அவர்களை விடுதலை செய்கிறே. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை குறைகளை எல்லாம் நிறைவாக்கி தரணுமா ஜெபிக்கிறோம். ஒரு பாரத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி ஊழியர்களுக்கு தந்தீங்களே சுவாமி, அதுபோல ஒரு பாரத்தை கொடுத்து அதை ஆண்டவரே பிரதிபலன் எதிர்பாராதபடி சொந்த குடும்பங்களை விட்டு உமக்கென்று ஊழியம் செய்து அநேக காரியங்களை செய்தாங்களே சுவாமி. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்கள் செய்ய திட்டங்களை நிறைவேற்ற எங்களுடைய வாழ்க்கையில் நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களை பேசி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஞானத்தை தந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய வளமுள்ள பிரசன்னம் அப்படி நடத்த இந்த நாட்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களையும் பயன்படுத்த அர்ப்பணிக்க ஆண்டவரே ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கி தருகிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரம் என்று ஆண்டவரை தள்ளாதவர் என்று நாங்கள் அணைத்து கொள்கிறவர் என்று அரவணைத்து எங்களை வழிநடத்துகிற நல்ல தகப்பன் என்று நாங்கள் அர்ப்பணித்து ஜெபித்து இந்த நாட்களை ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாய் காணப்பட செய்யுங்க. இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன குறை ஆண்டவரை இருக்குமானு தகப்பனே, அந்த குறைகளை நிறைவாக்கி ஆண்டவரே உமக்கு என்று பயன்படுத்த முடியும் என்று ஒரு பெரிய விசுவாசத்தை தந்து இந்த நாட்களிலே எங்களை நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோம். உடைய வளமுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்துகளுங்க மீது அந்த பிரச்சனை எங்களை வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். உடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தத்தக்கதாக எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஆண்டவரை சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி எங்களை வழிநடத்த வளமுள்ள தேவனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துவோம். எங்களுடைய ஜபத்துக்கு பயிர் கொடுத்தோம்னா நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்க மயமெல்லாம் மக சேர்த்து இயேசு ரட்சகன் நான் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.